அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம மிக்சியில் தண்ணி இறங்கி மோட்ரு ஓடலை. அந்த மோட்டரை கழட்டிட்டு புது மோட்ரு மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவிட்ச் போர்டில் மிக்சி ஒயரை மாட்டிட்டு மிக்சியை செக் பண்ணி பார்க்கும். மிக்சி ரன் ஆகலை. மிக்சி ஒயரை சுவிட்ச் போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியை திருப்பி அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் கழட்டுவோம். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு பேக் டோரை எடுத்து உரமாக வச்சுக்கிடுவோம். இதில் எம்சிபி அந்த பிரேக்கர் கொடுக்கல, அதனால் உரமாக எடுத்து வச்சுக்கிடுவோம். மோட்டரில் ஒரு கருப்பு மூடி கொடுத்துருப்பாங்க, அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மூடி எது கொடுத்துருக்காங்கன்னா, வெளியில் ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருப்பாங்க, அது ஒயரில் சிக்காமல் இருக்காண்டி இந்த டோர் கொடுத்துருக்காங்க. டோரை எடுத்து வச்சுட்டு ஒயர் கனெக்ஷன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுங்கள். அந்த ரொட்டேட்டர் சுவிட்சிலேருந்து வர்ற ஒயரையும் ரிமூவ் பண்ணணும். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மோட்டரை கழட்ட போகிறோம். அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து மோட்ரு கவரை கழட்டணும். எல்லா ஸ்க்ரூவையும் 4 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கோங்க. ஒவ்வொன்றா எல்லாத்தையும் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சியை திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு இந்த மேலே உள்ள கப்ளர், அந்த கப்ளரை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஒன் சைடாக அப்படி தென்னிங்கன்னா அந்த கப்ளர் தனியாக கழண்டுரும். இப்போது அந்த இதில் உள்ள டஸ்ட்டை பூரா சுரண்டி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி இறங்கும்போது இந்த மாதிரி டஸ்ட் ஆகும். அதை சுரண்டி எடுத்துகிட்டு மேலே உள்ள கவரை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ டஸ்ட் இருக்குது. இந்த டஸ்ட்டை பூரா அப்படி சுரண்டி எடுக்கும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சுரண்டும் போது பார்த்திங்கன்னா எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு உங்களுக்கே தெரியுது. இந்த மாதிரி தான் இருக்கும். தண்ணி இறங்கும்போது இந்த மாதிரி டஸ்ட் அடையத்தான் செய்யும். இதனாலே மோட்ரு காயில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் மோட்ரு காயில் போயிடுச்சு. இதை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ அந்த மோட்டரை அப்படியே மேலே தூக்குங்க. அப்படி தனியாக செட்டாக வரும். அப்படியே தூக்குங்க. தூக்கிட்டு இப்போது இந்த ரப்பரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரப்பர் பெட்ரப்பர் அதை தான் வைக்கணும். அதில் வச்சா தான் மோட்ரு சீட்டிங் ஆகும். இப்போது ஒரு கத்தி பிளேடு ஏதாச்சும் எடுத்து அந்த அழுக்கு எல்லாத்தையும் சுரண்டி எடுக்கும். இந்த மாதிரி சுரண்டுதும். இல்லைனா நீங்கள் தண்ணி வச்சு கூட ஏதாச்சும் ப்ரெஸ் வச்சு கழுவிக்கிடலாம். கழுவுறதுக்கு முன்னாடி அந்த ரொட்டேட்டர் சுவிட்ச் எல்லாத்தையும் கழட்டிக்கோங்க. இல்லைன்னா ரொட்டேட்டர் சுவிட்சையும் ஃபால்ட் ஆயிரும். இப்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பழைய மோட்டரை சேஞ்ச் பண்ண போகிறோம். புது மோட்ரு 750 வாட்ஸ்ன்னு போட்டிருக்கும். அந்த மோட்ரு வாங்குங்க. அதுக்கு வாட்ஸு கம்மியாக உள்ளது லோடு தாங்காது. இப்போ மோட்ரு வெளியே எடுத்து மோட்ரு ஃப்ரீயாக இருக்கா அப்படின்னு சுற்றி பார்க்கும். நல்லா ஃப்ரீயாக சுற்றுது. இப்போது இந்த மோட்டருக்கும் பழைய மோட்டருக்கும் ஷாஃப்ட் லென்த்து பார்க்கணும். ஷாஃப்ட் லென்த்து அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கட் பண்ணணும். இப்போ ஷாஃப்ட் லென்த்து பார்க்கும் 26 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ பழைய மோட்டரில் எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்க்கும். இதில் 23 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ 3 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்குது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட அதிகமாக இருந்தால் நம்ம ஷாஃப்ட்டை கட் பண்ணணும். இப்போ பழைய மோட்டரை வச்சுட்டு இப்போ புது மோட்டரை நம்ம அதில் மாட்ட போகிறோம். மிக்சி கவர் எடுத்து அதில் அந்த ரப்பரை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ அந்த புது மோட்டரை எடுத்து அந்த 3 லீடு ஒயரையும் அந்த சுவிட்சுக்கு நேரம் வருதாப்பில் கரெக்டாக வச்சு இப்போ மோட்டரை உள்ளே மாட்டுறோம். கரெக்டாக உள்ளே செட் ஆகுத மாதிரி நமக்குங்க உள்ளே லாக் ஆயிரும். இப்போது திருப்பி அந்த 3 லீடும் மிக்சி சுவிட்சுக்கு நேரம் வருதான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்சம் திருப்பிக்கோங்க. மோட்டரை திருப்பிட்டு இப்போ வச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்குது. வச்சுட்டு இப்போ மோட்டரில் மேலே உள்ள ரப்பரை தூக்கி அதில் வச்சுருக்கோம். வச்சுட்டு அதில் மிக்சி டாப் எடுத்து மேலே வைக்கும். வச்சுட்டு இப்போ மோட்ரு கப்ளரை மாட்ட போகிறோம். அந்த மோட்ரு கப்ளரை மோட்ரு அந்த இதில் வச்சு கட்டிங் வச்சு நல்லா தட்டுங்க. நல்லா அமைஞ்சிடும். இப்போ சுற்றி பார்க்கும்போது நல்லா சுற்றுது. இப்போது அப்படியே மிக்சியை திருப்பி வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் வைக்க போகிறோம். முதல்ல ஆப்போசிட் 2 ஸ்க்ரூவை போட்டு டைட் வச்சுக்கோங்க. நல்லா டைட் வச்சுட்டு அடுத்து இன்னும் 2 ஸ்க்ரூவை போட்டு டைட் வைக்கணும். அதுக்கு இன்னும் 2 ஸ்க்ரூவை கட்டிங் பிளேட் வச்சு பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி ஆப்போசிட்டு உள்ளே போடுங்க. போட்டுட்டு மறுபடி அதே மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க. டைட் வச்சுட்டு அப்புறம் மோட்டர்லேருந்து வர்ற ஒயரையும் அந்த ஒயரு மெயின் ஒயரையும் கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதை டேப் சுற்றிக்கோங்க. அந்த கனெக்ஷன் தெரியாமல் இருக்கிற மாதிரி டேப் சுற்றிக்கோங்க.
டேப் சுற்றிட்டு இப்போ அந்த மோட்டர்லேருந்து வரத 3 லீடையும் எடுத்து இந்த ரொட்டேட்டர் சுவிட்சில் மாட்ட போகிறோம். அதில் 1ஆம் நம்பர் வந்து கருப்பு, 2வது எல்லோ, 3வது வந்து ஒயிட்டு அப்படி மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு செக் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. இப்போது எல்லா ஸ்பேக்டரை மாட்டி ஸ்க்ரூவை எல்லாத்தையும் போட்டு டைட் வைக்கும். டைட் வச்சுட்டு மிக்சியை திருப்பிக்கோங்க. திருப்பி வச்சுட்டு ப்ளக் போர்டில் மிக்சி ஒயரை மாட்டி செக் பண்ண போகிறோம். மிக்சி ஆன் பண்ணும்போது மிக்சி நல்லா சுற்றுது. இந்த மாதிரி தான் பழைய மோட்டரை கழட்டிட்டு புது மோட்ரு சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.